ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஆமாங்க, தர்பூசணி பழத்தோட தோலை வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா ரெசிபி தான் செய்ய போகிறோம். எத்தனையோ ஃப்ரூட்ஸில் நம்ம ஹல்வா செஞ்சுருப்போம். இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பழத்தோட தோலை மட்டும் சீவி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட 4 விசில் வர வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் பருப்பு, இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு மேலே உங்கள்கிட்ட பருப்பு இருந்தால் அதையும் நீங்கள் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட அதே நெய்யில் வேக வச்சு அந்த தோலையும் நல்லாவே வதக்கிக்கலாம். அப்போ தான் ரா ஸ்மெல் போயிடும். நல்லா வெந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் வந்து 1 கப் அளவு சேர்த்துக்கிட்டு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கலக்கி உள்ளர சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து நல்லா ஒரு கெட்டி பதம் கொடுக்கும். அதனால கூடவே நம்ம வந்து அடிக்கடி அந்த நெய்யை விட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோம்னா நெய் வந்து சைடில் பிரிஞ்சு வெளியில் வரும். நம்மளோட ஹல்வாவும் சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷாக இது கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.